மோதியுடன் அரசுகள் அரசு செய்ய ராமச்சந்திரர் முதலாய். ராமச்சந்திரர் முதலாய். அடுத்தது யார்? நீங்க தான். பாருங்க. அனுபவத்தென்றலது ஆனந்தமாய் அள்ளி வீச. திருப்பி சொல்ற பாருங்க. அனுபவத்தென்றலது ஆனந்தமாய் அள்ளி வீச. மறைச்சு வச்சிருக்கேன், கண்டுபிடிங்க. அழகிய பட்டாம்பூச்சிகள், அழகிய பட்டாம்பூச்சிகள் எல்லாம் சிறகடித்து பறக்க. அழகிய பட்டாம்பூச்சிகள் எல்லாம் சிறகடித்து பறக்க. காவல் தெய்வங்களாய் மற்றோர் எல்லாம், காவல் தெய்வங்களாய் மற்றோர் எல்லாம் வாயிலில் துவாரகர் வரவேற்க. வாயிலில் துவாரகர் வரவேற்க. வந்தாரை லட்சுமியவள் இனிது உபசரிக்க. வந்தாரை லட்சுமியவள் இனிது உபசரிக்க. ஆமா, பாருங்க. உலகத்துல மழை பெய்யுதுன்னு சொல்றோம். மழை பெய்யுதே தெரியாம சில பேர் போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மழை பெய்ஞ்சிட்டு தான் இருக்கும். சரியா? சிறப்பு மிகு கண்கொள்ளா காட்சியானது இந்த சீர்மிகு நந்தவனம். சிறப்பு மிகு கண்கொள்ளா காட்சியானது இந்த சீர்மிகு நந்தவனம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வேலை செய்ய வாய்ச்சிருக்கிறோம். சந்தோஷம் இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுக்கறது இல்லைங்க. சந்தோஷம் எந்த கடையில விற்கிறது இல்லைங்க. அனுபவம் எந்த கடையில விற்கிறது இல்லைங்க. அடுத்தவங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு 4 கிலோ கொடு, 1/2 கிலோ கொடுன்னு வாங்க முடியாதுங்க. அனுபவத்தை நாமளே உருவாக்கணுங்க. நம்ம குடும்பத்துல கூட அவ்வளவுதாங்க. தினம் தினம் பார்த்துட்டே இருந்தா பழகிறேன். நீதானே போ, அந்த பக்கம் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுவோம். கொண்டாடணுங்க. நம்மளோட இருக்கிறவங்கள தினந்தோறும் நம்ம கொண்டாடணுங்க. தினம் தினம் எந்திரிச்சு பார்க்கும்போது புதுசா பார்க்கணுங்க. புது விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து பார்க்கணுங்க. நான் நிறைய வெள்ளைக்காரங்களோட வேலை செஞ்சது உண்டு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் அழகா அவங்க ரூம் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அந்த ரூம் அப்படியே டோட்டலா மாத்திடுவாங்க. பொருள்லாம் மாற்ற மாட்டாங்க. இங்க இருக்கு அங்க போடுவாங்க, அங்க இருக்கு இங்க போடுவாங்க. புதுசா ஒரு 2-3 கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஆமா, நீ பழகிடுச்சு, உன்னை மாற்ற முடியாது, அதனால உன்னை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன். அப்போ யாரையும் நம்ம மாற்ற முடியாது. சொல்லியிருக்காங்க, அவங்களா மாறிக்கிட்டதான் உண்டு. அப்போ இருக்கிறவங்களாகவே சந்தோஷமா எப்படி பார்த்துக்கிறது. விரிவா பேச முடியாது, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பேசுறேன். சந்தோஷமா இருக்க பழகணும். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நாம சந்தோஷமா இருக்க பழகணும். தெளிவான ஒரு விஷயங்க, இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடையாதுங்க. இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது உறுதியான, சார் அடுத்த முறை நான் பிறப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? யாருமே சொல்ல முடியாதுங்க. இந்த ஒரு பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பிறப்பை மிக அழகாக, மிக சந்தோஷமாக, மிக அற்புதமானதாக பாவித்து ரொம்ப நல்லா வாழணுங்க. நான் காலையில இந்த டீச்சரை பார்த்தேன். இந்த சந்தோஷமா சொல்லுன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. பசங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க மேடையா இருந்தா உங்களுக்கு எல்லாமே இவங்களா தான் இருக்கிறாங்க. மாதாவும் இவங்க தான், பிதாவும் இவங்க தான், குருவும் இவங்க தான், தெய்வமும் இவங்க தான். உங்கள்கிட்ட இது எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. உன்னால முடியும், நீ செய்வ. முன்னால மாத்திரமே முடியும், நீ மாத்திரமே செய்வ. ரொம்ப அற்புதமா செய்வ, உன்னால முடியும். இதை கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். உனக்கு எதாவது தெரியலையா சொல்லு, நான் சொல்லித்தரேன். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எல்லாமுமா உங்களோட இருக்கிறது யாரு? தினமும் 8 மணி நேரம் யார் இருக்கிறாங்க? யாரு? ஆமா, குரு. யாரு? குருவாகிய ஆசிரியர் இல்லையா?
ஆமா, குரு சொன்னா கேட்கணும் தானே? குரு சொன்னா ஆமா, மாதா பிதா சொன்னா கேட்க கூடாது தானே? இல்லப்பா நீங்களாம் கேட்கறது இல்லைன்னு மிஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா பேரண்ட்ஸ்? அப்படியா? எப்படி இருக்கணும்? நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்படி? நம்மளோட இருக்கிறவங்களை எப்படி வச்சுக்கணும்? சந்தோஷமா வச்சுக்கணும். சரியா? அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன தினம்? குழந்தைகள் தினம். எவ்வளவு அன்பா, பாசமா, பக்குவமா, பற்றா, இனிமையா, எழிலா, எழுச்சியா, ரொம்ப அழகா காட்சி அளிக்கணும். எப்பவுமே அழகா இருக்கணும். சரியா? எப்பவுமே இனிமையா இருக்க பழகணும். ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக. அடுத்த முறை நான் கண்டிப்பா வரேன். சில கொஞ்சம் ஷார்ட் டைம்ல உங்க கிளாஸஸ்க்கெல்லாம் போயிருந்தேன் முன்னாடி. நான் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சப்போ கடைசி இந்த 2 கிளாஸ்ல மாத்திரம் கொஞ்சம் பேசினேன். அந்த பசங்களுக்கு ரொம்ப அழகா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீச்சர்ஸும் அந்த அவங்க புரிதல் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அப்போ கண்டிப்பா வரேன், நம்ம நிறைய பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.